ஒரே ஒரு பாறையை மேலிருந்து கீழே செதுக்கி அந்த பாறையில ஒரு கோயில் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே கண்டிப்பா முடியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் 1300 வருஷமா இன்னுமே முழுமையடையாம அப்படியே இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் இருக்கிற வெட்டுவான் கோவில். இந்த கோவில் பாண்டியர்களோட சிற்பக்கலையின் உச்சமாவும் தமிழ்நாட்டின் எல்லோரா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு அதிசயமாவும் இன்னும் வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு இந்த கோவிலோட வரலாறு பற்றியும் அதுல இருக்கிற மர்மங்கள் பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கழுகுமலை அப்படின்ற பேரு எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல கழுகுகள் அதிகமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதனால கழுகுமலை அப்படின்னு பேர் வந்ததா ஒரு கருத்து இருக்கு. இந்த கழுகுமலை பழைய காலத்துல ஒரு முக்கியமான சமண மையமாக இருந்திருக்கு. இந்த கழுகுமலையோட தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவன் கோவில், முருகன் கோவில், சமண படுக்கைகள் இதெல்லாம் ஒரே மலைப்பகுதியில் இருக்கிறது தான் இதோட தனிச்சிறப்பு. இந்த கோவில் எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிபி 8ஆம் நூற்றாண்டுல ஆரம்ப பாண்டிய மன்னர்களோட காலகட்டத்துல தான் இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு. பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னரோட காலத்துல தான் இந்த கோவில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கல்வெட்டுகளும் ஆய்வுகள்லயும் குறிப்பு இருக்கு. கழுகுமலையில இருக்கிற இந்த வெட்டுவான் கோவில் ஆரம்ப பாண்டிய மன்னர்களோட காலகட்டத்துல சிவபெருமானுக்காக உருவாக்கப்பட்ட கோவில் தான் இது. கழுகுமலையில இருக்கிற இந்த வெட்டுவான் கோவில் உலகத்தையே வியப்படைய வச்ச ஒரு கோவில் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். எதனால அப்படின்னா, இது ஒரு சாதாரண கோவில் கிடையாது. ஒரே ஒரு பாறையை செதுக்கி ஒரு கோயில் உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஒரே ஒரு பாறையை செதுக்கி நம்ம கோயில் உருவாக்குற பட்சத்துல அந்த பாறையை செதுக்கிறப்போ சின்னதா ஒரு தப்பு நடந்தாலுமே அது அந்த முழு கோயிலையுமே சேதப்படுத்தும். முதல்ல விமானம், அதுக்கப்புறமா அந்த கோவில் சுவர்கள், அதுக்கப்புறமா கருவறை, இந்த மாதிரி ரொம்ப துல்லியமா பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த கோவிலை ஒரே ஒரு பாறையில செதுக்கி இருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான் இந்த கோவிலை தமிழ்நாட்டோட எல்லோரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்கிற சிற்பங்களோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான், உமாதேவி, தட்சிணாமூர்த்தி, நந்தி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கடவுளோட சிற்பங்களை ஒரே பாறையில செதுக்கி இருக்காங்க. வேற வேற தனித்தனி பாறையில செதுக்கிறதுக்கும் ஒரே பாறையில இத்தனை தெய்வங்களோட சிற்பங்களை செதுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல தட்சிணாமூர்த்தி வீணைக்கு பதிலா மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி சிற்பம் செதுக்கி இருப்பாங்க. 1300 வருஷங்களாகியும் இந்த கோவில் இன்னும் முழுமையா ஏன் கட்டப்படல அப்படின்னா, இதுக்கு ஒரு உறுதியான வரலாற்று சான்று இல்ல. ஆனா அரசியல் மாற்றம், அந்த மன்னர்களோட மரணம், போர்கள், இந்த மாதிரி ஒரு சில காரணத்தால இந்த கோவில் இன்னும் முழுமையா கட்டாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவிலை செதுக்கின சிற்பியோட தந்தை மகன் போட்டி, இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நாட்டுப்புற கதைகள் இருக்குதான். இந்த வெட்டுவான் கோவில் இருக்கிற அதே மலைப்பகுதியில என்னதெல்லாம் இருக்கு அப்படின்னா, 8ஆம் நூற்றாண்டு சமணர் படுக்கைகள், கழுகாசலமூர்த்தி முருகன் கோவில், வட்டெழுத்து கல்வெட்டுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கோவில் இருக்கிற அதே மலைப்பகுதியில் இருக்கு. கழுகுமலையோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவம், சமணம் மற்றும் பாண்டியர்களோட சிற்பக்கலை பாரம்பரியம், இது எல்லாமே கழுகுமலை அப்படின்ற ஒரே இடத்துல காணப்படுது. அதனால இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. 1300 வருஷங்களுக்கு முன்னாடியும் நம்ம தமிழர்களோட சிற்பக்கலை எவ்வளவு சிறந்து விளங்கி இருக்கு அப்படிங்கறத உலகத்துக்கே எடுத்து காட்டுற வகையில தான் இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவில் இருக்குது. என்னதான் இந்த கோவில் முழுசா செதுக்கப்படல அப்படின்னாலும், அதாவது இந்த கோவிலோட கட்டுமான பணி முடிவடையல அப்படின்னாலுமே, இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே வியக்க வைக்கிற கோவிலா தான் இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவில் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.